வணக்கம். இது கலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. ஜாவா ப்ரோக்ராமிங் வீடியோ தொடரில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜாவா JDBC கனெக்ஷன்ஸ். ஜாவாவை எப்படி ஒரு RDBMS பேக்கேஜோட RDBMSோட கனெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்லேருந்து நம்ம டேட்டாக்களை எடுத்துகிட்டு வரலாம், இல்லை டேட்டாவை உள்ளே கொண்டு ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இதனுடைய முக்கியமான இதில் டேட்டா பேஸுங்கிறது வந்து தனியான ஒரு அப்ளிகேஷன். அது வந்து ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், டேட்டாவை நல்ல ஆர்கனைஸ்டு வேல அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரெட்ரீவ் பண்ணுறதுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ரெட்ரீவ் பண்ணுறதுக்கோ ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் SQL அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த SQL யூஸ் பண்ணி தான் நம்ம அதன் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம இங்கே ஜாவா பண்ணிகிட்ருக்கிறது தனி ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், தட் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் கோயிங் டு டாக் டு சிஸ்டம். இப்போ நம்ம ஜாவா ப்ரோக்ராம் இந்த டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்னா இரண்டுத்துக்கும் பேசிக்கிறதுக்கு தகுதியான ஒரு நல்ல ஒரு டிரைவர் வேணும். அந்த டிரைவர் இருந்தால் தான் ஜாவாவால் டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டிரைவர் எப்படி இருக்கணும், எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய RDBMS பேக்கேஜஸ் இருக்குது. Oracle இருக்குது, MySQL இருக்குது, SQLiteன்னு இருக்குது, SQL சர்வர்னு மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதேமாதிரி பல ப்ராடக்ட் இருக்குது. அதில் வந்து எந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான டிரைவர், அதுக்கான JDBC டிரைவர் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நம்ம பயன்படுத்த போகிறது MySQL அப்படிங்கக்கூடிய RDBMS. அந்த RDBMS வந்து அதுக்குன்னு டிரைவர் இருக்குது, JDBC டிரைவர் இருக்குது. அந்த JDBC டிரைவரை இன்டர்நெட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஜார் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஜார்னா ஜாவா ஆர்கைவ் ஃபைல்ஸ் அப்படின்னு பேர். ஜிப் ஃபைல் மாதிரி நமக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாம் அதில் வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் த ஜார் ஃபைல். அந்த ஜார் ஃபைலை நம்மளுடைய ப்ராஜெக்டோட we have to இன்டகிரேட். அப்போ தான் வந்து அது என்ன பண்ணும், கம்பைல் பண்ணும்போது அந்த ஜார் ஃபைலையும் எடுத்துக்கும். அப்போ தான் வந்து இந்த டிரைவருடைய கிளாஸஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து முதல்ல நமக்கு வந்து ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா MySQLல வந்து SQL தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. டைரெக்டாக வந்து they can go to the SQL editor and they can type that SQL language and they can run it. பட் இப்போ வந்து நான் சிம்பிளாக டேட்டா பேஸ் பற்றி தெரியாதவங்க எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி GUI யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது MySQLல. அது மூலமாக பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் ஹேவிங் திஸ் ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து க்ரியேட் நியூ ஸ்கீமா அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த ஸ்கீமா அப்படின்னா வந்து அது டேட்டா பேஸ், நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய டேட்டா பேஸோட நேம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ சாம்பிள்னே க்ரியேட் பண்ணிப்போம். அது சாம்பிள் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்துட்டேன். அப்ளை. ஓகே, கிரியேட் ஸ்கீமா சாம்பிள் அப்படின்னு கேட்குது. நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இங்கே டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்னு வந்திருக்கும். இந்த சாம்பிள் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் டேட்டா பேஸ் வந்ததுக்கப்புறம் அதில் போய் பார்த்திங்கன்னா டேபிள்ஸ்னு இருக்கும். இந்த டேபிள்ஸ் தான் ஒரு டேட்டா பேஸில் மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ஒரு பிஸ்னஸுக்காக எழுதுறீங்க அப்படின்னா கஸ்டமர், ப்ராடக்ட், சப்ளையர், இதேமாரி நிறையா விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தனித்தனியாக டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த டேபிள்ஸுங்கிறது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்க போது அதில் காலம் ஹெட்டிங்கை வந்து ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம், ஆர் காலம் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு காலத்துலேயும் என்ன வகையான டேட்டா நீங்கள் வைக்க போகிறீங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவீங்க. ஒவ்வொரு ரோவையும் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம், எப்படி வந்து அந்த டேபிளை முதல்ல க்ரியேட் பண்ண போகிறோம், டேபிளை இப்போ டிஃபைன் பண்ணிக்கிறோம். அந்த டிஃபைன் பண்ணிக்கும் போது என்ன செய்கிறோம், க்ரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து அந்த டேபிள் நேம் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது வந்து டேபிளுடைய நேம். இப்போ வந்து நம்ம காலம் வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். இந்த முதல் காலம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐடி அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். அது வந்து இன்டீஜராகவே இருக்கட்டும். இப்போ வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. இங்கே PK அப்படிங்கிறது வந்து ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீ அப்படின்னா என்னென்னு கேட்டால், இட் இஸ் கோயிங் டு பி யூனிக் இன் தட் பர்டிகுலர் டேபிள். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ரோல் நம்பரோ ரிஜிஸ்டர் நம்பரோ ப்ரைமரி கீயாக இருக்கும்.
அது வந்து இன்னொரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ரிப்பீட் ஆக முடியாது. அக்ராஸ் த டேபிள் அது ஒரு பர்டிகுலர் ப்ரைமரிக்கு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது ஐடி அப்படின்னா அது இன்னொரு ஆளுக்கு இருக்காது. டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலவுட். நாட் நல் அப்படிங்கிறது என்என் அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுமே இருக்குது. நம்ம லெட் இட் பி அது ஆஸ் இட் இஸ் இருக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இங்கே அடுத்த காலம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம we are going to have the name அப்படின்னு வச்சுக்கிறோம். நேம் வந்து இங்கே வேர் கேர் 45 அப்படின்னு இருக்குது. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். பேர் வச்சுக்கிறதுக்கு 45 கேரக்டர் இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது வந்து 3வது காலம் வந்து நான் ஸ்கோர் அப்படின்னு வச்சுக்கிறேன். அது வந்து இன்டீஜராக இருக்கட்டும். ஸோ வச்சாச்சு. இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு அப்ளை. இங்கே அது எஸ்கியூஎல் வந்து தெரியாதவங்க என்ன பண்ணலான்னு கேட்டால் இது வழியாக க்ரியேட் பண்ணும்போது அட் தி எண்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ் அது வந்து என்ன எஸ்கியூஎல் அப்படிங்கிறத வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் டேபிள் சாம்பிள் டேட்டாபேஸில் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். அதில் ஐடி நாட் நல் அது வந்து எம்டியாக இருக்க அலோவ் பண்ணாது. நேம் வேர் கேர் 45 கேரக்டர் அலோவ் பண்ணோம். ஸ்கோர் இன்டீஜர் அது நல் வேல்யூ இருக்கலாம். இதில் வந்து ப்ரைமரி கீயாக ஐடியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இந்த எஸ்கியூஎல். ஸோ உங்களுக்கு தெரியலைன்னா 4-5 தடவை க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கியூஎல் லாங்குவேஜும் கற்றுப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டோம். ஃபினிஷ். இங்கே வந்து டேபிள்ஸை போய் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் த டேபிள். இங்கே டேபிளில் யூ ஆர் ஹேவிங் த ஃபார்ம். இங்கே டேட்டாவை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். இங்கே டேட்டாவை என்ட்ரு பண்ண போகிறீங்க. 1 நேம் ராஜேஷ், ஸ்கோர் 345, 2 முத்து 456, 3 ராம் 389. ஒரு 3 ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இட் இஸ். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா இன்சர்ட் பண்ணுது, டேட்டாவை இன்சர்ட் பண்ணுது. இப்போ 3 ரெக்கார்டு ஆட் பண்ணியிருக்கோம். 3 ரெக்கார்டையும் அது இன்சர்ட் பண்ணிவிடும். அப்ளை கொடுத்துட்டிங்க. டேட்டா உள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ டேட்டா ஸ்டோர் ஆகிடுச்சு. அது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா செலக்ட் ரோஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்து பாருங்கள். செலக்ட் ரோஸ்னு கொடுத்திங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் த டேட்டா. ஓகே. ஸோ திஸ் இஸ் த பேசிக் வே ஆஃப் ஆடிங் த ரெக்கார்ட்ஸ் டு த டேபிள். இப்போ நம்ம வந்து இங்கே டேபிளில் க்ரியேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு இந்த டேட்டா பேஸில் தெரிஞ்சால் போதும். இப்போ வந்து நம்ம வி ஆர் மூவிங் ஆன் டு ஜாவாவில் இந்த டேபிளை எப்படி நம்ம பார்க்க போகிறோம், இந்த டேபிள் இருக்கிற டேட்டாவை கொண்டு வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறது. ஸோ வி ஆர் கோயிங் டு த எக்லிப்ஸ். இந்த எக்லிப்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஜாவா கிளாஸில் யூ ஷுட் இம்போர்ட் java.sql.star. இந்த java.sql.star அப்படிங்கக்கூடிய இந்த SQL பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணிடுறீங்க. அதனுடைய சப் கிளாஸஸ் அதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ எல்லாமே அதில் வந்துடும். அதே மாதிரி யூட்டில் எனக்கு தேவைப்படும். அதனால் util.star அப்படிங்கிறதையும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ள class.forName அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதில் வந்து com.mysql.jdbc.driver அப்படின்னு நான் வந்து நெட்டில் போய்ட்டு அந்த JDBC டிரைவர் ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டவுன்லோட் பண்ணி வச்சது எதில் இருக்குதுன்னு கேட்டால் இங்கே டிரைவர் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் we are having it. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து we are having the driver. ஸோ அந்த டிரைவர் அங்கே இருக்கிறதுனால it will help us to compile that particular program. அது இல்லை அப்படின்னா கம்பைல் ஆகாது. இப்போ வந்து what we are going to do is இங்கே கனெக்ஷன் அப்படிங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த கனெக்ஷனுங்கிறத என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிரைவர் நம்ம கொடுத்த டிரைவர் கிளாஸை யூஸ் பண்ணி it will establish a connection with the database.
அந்த டேட்டாபேஸ் கூட பேச வேண்டியது எல்லாமே என்ன, எஸ்கியூஎல்லை வச்சு தான் பேசணும். ஸோ இந்த கனெக்ஷன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்கியூஎல்லை வந்து நம்ம டேட்டாபேஸுக்கு அனுப்ப போகிறோம். அந்த எஸ்கியூஎல்லை டேட்டாபேஸுக்கு அனுப்பணும்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கேரியர் வேணும். அதுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா, இப்போ வந்து STATEMENT ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு. நான் STன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு CON டாட் க்ரியேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்டெய்னர் மாதிரி. அதில் வந்து இப்போ நீங்கள் SQLை வந்து பாஸ் பண்ண போகிறீங்க. அந்த SQLை எடுத்துகிட்டு போய் இட் வில் எக்ஸிக்யூட் இந்த டேட்டாபேஸ். அங்கேருந்து ரெக்கார்ட்ஸ் வரும். அங்கே இப்போ நீங்கள் ஏதோ ஒரு query கொடுக்குறீங்க, எனக்கு இந்த டேட்டா வேணும்னு கொடுக்குறீங்க, அந்த டேட்டாவை டேட்டாபேஸ் கொடுக்கும். அதை எடுத்துகிட்டு வரும். இங்கே அதை எடுத்துகிட்டு வரதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் வேணும். தட் இஸ் கால்ட் அஸ் ரிசல்ட் செட். RS equal to ST dot execute query. இங்கே எக்ஸிக்யூட் queryயில் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு எல்லா ரெக்கார்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டும் வேணும்னு சொல்கிறேன். select star from student. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் என்ன, சாம்பிள். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாபேஸ் எந்த அட்ரஸில் இருக்குது, லோக்கல் ஹோஸ்ட்னா என்னுடைய கரண்ட் மிஷின்லேயே இருக்குதுன்னு. இந்த :3306 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட் நம்பர். போர்ட் நம்பருங்கிறது நம்ம மிஷினில் நிறையா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். அந்த மெமரி அட்ரஸ் தான் வந்து இங்கே போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் ஆல் தி சாஃப்ட்வேர் போர்ட்ஸ். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து எங்கே இருக்குங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. நார்மலாக MySQL ரன் ஆகிற போர்ட் வந்து 3306. நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. சில ஆர்கனைசேஷனில் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக. இல்லைன்னா மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிட்ருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு போர்ட் அலோகேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ உங்கள் மிஷினில் பை டிஃபால்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நார்மலாக 3306 இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு செக் இன் விச் போர்ட் இட் இஸ் ரன்னிங். அது MySQLல போய் பார்த்தீங்கனாலே அந்த போர்ட்டை சொல்லிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து அந்த போர்ட் நம்பரை கொடுக்கலாம். இல்லை நீங்கள் நெட்வொர்க்கிங் இதில் பண்ணுறீங்க, லோக்கல் ஹோஸ்ட் இல்லை, IP அட்ரஸ் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு ஏதோ ஒரு சர்வரில் வந்து உங்களுடைய MySQL இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த சர்வருடைய IP அட்ரஸ், லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிற இடத்துல IP அட்ரஸ் இருக்கும். அங்கே அதனுடைய ரன் ஆகிற போர்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் நேம், அதுக்கப்புறம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. நான் இங்கே ரெண்டுமே ரூட்டுன்னு தான் வச்சுருக்கேன். யூசர் நேமும் ரூட்டு தான், பாஸ்வேர்டும் ரூட்டு தான். அதனால் ஐ கேன் கிவ் தட். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி அந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணி வரும்போது இந்த ரிசல்ட் செட் RS அப்படிங்கிறதுல ரெக்கார்டு வந்திருக்கும். அந்த ரெக்கார்டை இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா வாட் ஐ கேன் டூ இஸ் while rs.next அதாவது நெக்ஸ்ட் ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும் அது ப்ராசஸ் பண்ணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா system.out.println rs.getInt. ரெண்டா முதல் காலம் நமக்கு getInt இன்டிஜராக வச்சுருக்கோம், அதனால் அது 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ப்ளஸ் /t rs.getString ரெண்டாவது காலம் ப்ளஸ் /t rs.getInt மூணாவது காலம். கொடுத்துட்டோம். ஸோ திஸ் வில் ஃபெட்ச் மீ த டேட்டா. அங்கேருந்து எல்லா டேட்டாவையும் ஃபெட்ச் பண்ணி இங்கே ஒன் பை ஒன்னாக இட் இஸ் கோயிங் டு டிஸ்பிளே தட் டு மீ. ஸோ தட் இஸ் வாட் வி ஹாவ் ரிட்டன் ஹியர். ஸோ இங்கே வந்து கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா டிரைவரை லோட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு டிரைவரை லோட் பண்ணுறோம், தென் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறோம், தென் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம்,
அந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி we are executing the statement. வரக்கூடிய ரிசல்ட்டை ஆர்எஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம், ரிசல்ட் செட்டாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த ரிசல்ட் செட்டிலேருந்து எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமில் செஞ்சுருக்கிறது. ஸோ இப்போ வந்து ஜாவா அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் த அங்கே என்டர் பண்ண 3 ரெக்கார்டும் வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் த வே நவ் வி ஆர் கனெக்டிங் இட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மெசேஜ் வருது, இந்த MySQL டிரைவர் திஸ் இஸ் டெப்ரிகேட்டட். இந்த டெப்ரிகேட்டட் அப்படின்னா ஒரு கைவிடப்பட்ட அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம சில ப்ராசஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளடைவில் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ண மாட்டாங்க, பட் இட் வில் ஹாவ் தட் மெசேஜ், இது இனிமேல் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு வந்து சப்போர்ட் இருக்காது அப்படின்னு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸ் டாட் ஃபார் நேம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து பழைய டிரைவர்ஸுக்கு நம்ம முன்னாடி மேனுவலாக லோட் பண்ணினா தான் அந்த டிரைவர் ஒர்க் ஆகும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸ் பாத்தில் வச்சுருந்து அதை கனெக்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரைவர் லோட் ஆகிடும், அதை வந்து நீங்கள் தனியாக லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுனால் நீங்கள் இந்த கிளாஸ் டாட் ஃபார் நேம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. கமெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மெசேஜ் வார்னிங் மெசேஜ் ஆர் ஓகே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கூட உங்களுக்கு வராது. யூ ஆர் ஏபிள் டு கெட் தட் ரெக்கார்ட். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து ஐ வாண்ட் டு ஆட் ஒன் ரெக்கார்ட் டு திஸ். இந்த ப்ரோக்ராம் மூலமாகவே இப்போ இருக்கிற ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம். இப்போ புதுசாக ஒரு ரெக்கார்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் st டாட் எக்ஸிக்யூட் இங்கே வந்து insert into students values. அங்கே வந்து ரோல் நம்பர் வச்சுருக்கோம், ஆல்ரெடி 1 2 3 வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ வந்து 4ன்னு வச்சுப்போம். 4 இது ஒரு பேர். அதை கொடுக்குறது சிங்கிள் கோட்டில் தான் கொடுக்கணும். நார்மலாக SQLல வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும். சரி, கமா மார்க் கொடுத்துட்டோம். இப்போ ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணிட்டோம். இதை ஆட் பண்ணினாலும் இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்டு தெரியாது. ஓல்டு வெர்ஷனில் இது தெரியாது, இப்போ தெரியுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது கமிட் ஆட்டோ கமிட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், இது தெரியல அப்படின்னா கமிட்டுன்னு ஒரு இது இருக்கும், கான் டாட் கமிட் அப்படின்னு இருக்கும். இந்த கான் டாட் கமிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் இது பண்ணலாம். இப்போ ஆட்டோ கமிட்டாக இருந்ததுன்னா இங்கே மெசேஜ் வரும். இப்போ 4ங்கிறது வந்து நாட் அலவுடு பிகாஸ் ஆல்ரெடி இருக்குது. சுந்தர் அப்படின்னு கொடுத்துட்டேன். ரன் பண்ணுறோம். கான் கால் கமிட் வென் ஆட்டோ கமிட் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகே, இதை வந்து கமிட் பண்ணாது. இப்போ என்னடா ஆட்டோ கமிட் ட்ரூவாக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து வேணும்னா அந்த ஆட்டோ கமிட்டை வந்து நம்ம ஃபால்ஸ் ஆக்கிக்கலாம், தேவையில்லை. நார்மலாக when you enter some record it will be automatically added. ஓகே, ஸோ இந்த கமிட் வந்து நியூ வெர்ஷன் நியூ டிரைவர்ஸில் தேவையில்லை. ஓகே, ஓல்டு வெர்ஷனில் நீங்கள் கொடுத்து அந்த டேட்டா அப்டேட் ஆகாமல் இருந்ததுனால் இந்த கமிட்டை கம்பல்சரியாக கொடுங்க. இதுதான் வந்து பேசிக்காக JDBC கனெக்ஷன். இதேமாரி அப்டேட் பண்ணலாம். அப்டேட் கமாண்ட்ஸ் இன் SQL தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் st டாட் எக்ஸிக்யூட்னு சொல்லி அப்டேட் பண்ண முடியும். டெலீட் பண்ணுறதுனாலும் டெலீட் பண்ணலாம். ஸோ ஒரு பேசிக்காக நம்ம JDBC அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we need to first import the library. ஸோ என்ன லைப்ரரி, SQL லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணோம்.
அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் டிரைவரை நம்ம லோட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறமா we have to create the connections. கனெக்ஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா எஸ்கியூவில் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு. அதுக்கப்புறமா ரிசல்ட் செட்டு வரும். ரிசல்ட் செட்டை நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் queryக்கு பதில் எக்ஸிக்யூட்னே ஒன்று இருக்குது. அதை வச்சு நீங்கள் நான் queries அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக்காக வந்து இந்த அப்டேட் பண்ணுறது டெலீட் பண்ணுறதுலலாம் ரிசல்ட் வராது, அது போய் டேட்டா பேஸில் சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு ரிசல்ட் செட்டில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செலக்ட் கொடுத்து அங்கேருந்து ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா தான் ரிசல்ட் செட் உங்களுக்கு அவசியம். ஓகே, இதுதான் வந்து டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியினுடைய ஃபண்டமெண்டல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்த முக்கியமான ஏதாவது ஜாவா டாப்பிக்கில் உங்களை சந்திப்போம். நன்றி.